பூவே உனக்காக எபிசோட் 2. தன்னுடைய அரண்மனை போன்ற வீட்டிற்குள் நுழைந்தான் ரிஷப். அந்த இடத்தை பார்க்க அப்படியே மாளிகை போல இருந்தது. ரிஷப் எதுவும் பேசாமல் செல்வதை பார்த்த அஸ்வினுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்பொழுதும் அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டுதான் செல்வான். இவருக்கு என்னாச்சு, எதுவுமே சொல்லாம போறாரு என்றபடி அவன் யோசித்துக் கொண்டிருக்க மௌனமாய் தன்னுடைய அறைக்கு வந்தான் ரிஷப். அவனின் எண்ணங்களில் எஃப்எம்மில் கேட்ட அந்த பெண்ணின் குரல்தான் ஒலித்து கொண்டே இருந்தது. அது அவள்தான். இந்த பிசினஸ் சாம்ராஜ்யமே வலைவிரித்து தேடிக்கொண்டிருக்கும் ரிஷபின் ஆருயிர் காதலி மீரா. அவளுக்காக இத்தனை வருடம் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவள் இப்பொழுது எங்கு இருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. ரிஷபின் பார்வை அங்கு டேபிளின் மீது இருந்த நம் கதையின் கதாநாயகி மீராவின் போட்டோவின் மீது படிந்தது. ரிஷபின் எண்ணம் அவனை அறியாமலேயே அவளை முதல் முறையாக சந்தித்த நாளை நோக்கி சென்றது. மீரா பார்ப்பதற்கு அப்படியே நிலாமகள் போலிருப்பாள் மீரா. அழகிலேயும் சரி, அறிவிலும் சரி, அவளை அடித்துக் கொள்ள ஆளே கிடையாது. நாம் அவளை பார்க்கும்போது கடவுள் இவளிடம் வெறுப்பு என்கிற உணர்வை கொடுக்க மறந்துவிட்டாரா என்று யோசிப்போம். அந்த அளவிற்கு அன்பானவள், பொறுமையானவளும் கூட. மீராவின் அப்பா பிரகாஷ் அவள் சிறு வயதில் இருக்கும்போதே அவர் எங்கோ அவளை விட்டு சென்று விட்டார். மீரா அவளுடைய மாமாவின் வீட்டில்தான் வளர்ந்து வருகிறாள். பிரகாஷ் நீண்ட நாட்களாக வராததால் ஒருவேளை அவர் இறந்து விட்டிருக்கலாம் என்று அனைவரும் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் மீரா மட்டும் தன்னுடைய அப்பா என்றாவது வந்து விடுவார் என்று அவருக்காகவே காத்திருக்க ஆரம்பித்தாள். இப்பொழுது மீராவிடம் அவளின் அப்பாவின் ஞாபகார்த்தமாக இருப்பது 2 விஷயங்கள்தான். ஒன்று அவள் அப்பாவுடைய லாக்கெட், 2வது அவள் அப்பாவுடைய புகைப்படம். மீராவின் அத்தை கல்பனா. மீராவின் மாமா குணாவுக்கும் கல்பனாவிற்கும் ஒரு மகள் இருக்கிறாள். அவளின் பெயர் சமீரா. அழகென்றால் அழகு, அப்படி ஒரு அழகு. அவளை அதில் அடித்து கொள்ள ஆளே கிடையாது. ஆனால் இருவருக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. மீராவும் சமீராவும் ஒரே வீட்டில்தான் இருக்கிறார்கள். ஆனால் சமீராவிற்கு மீராவை சுத்தமாக பிடிக்காது. அவளுடைய அப்பா குணாவிற்கு மீராவை அதிகம் பிடிக்கும் என்பதாலேயே கல்பனா சமீராவின் மனதில் வஞ்சத்தை விதைத்தார். கல்பனா குணாவிடம், இங்க பாருங்க, நீங்க மீரா பத்தி நினைச்சு எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம், அவளை நான் நம்ம பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேங்க என்று கூறினார். ஆனால் இன்று வரை அவளை அடிமையாகத்தான் நடத்தி இருக்கிறார். மீராவின் மாமா வெளியூரில் கடுமையாக வேலை செய்கிறார். குடும்பத்தின் தரத்தை உயர்த்த வேண்டுமல்லவா? எனவே வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை மாதத்திற்கு ஒரு முறையோ தான் வருவார். அதுவரை வீட்டில் கல்பனா மற்றும் சமீராவின் ராஜ்யம்தான். மீராவும் சமீராவும் ஒரே இன்ஜினியரிங் காலேஜில் தான் சேர்ந்தார்கள். குறிப்பாக மீராவிற்கு அங்கு ஃப்ரீ சீட்டே கிடைத்தது. தனக்கு ஃப்ரீ சீட் கிடைத்ததை பற்றி மீரா சிவன்யாவிடம் தெரிவித்தாள். என்னடி சொல்ற, நீ அந்த காலேஜில் சேர்ந்துட்டியா? சரி சரி, அப்போ வெயிட் பண்ண, நாளைக்கு நான் என்னோட அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அதே காலேஜில் சேர்ந்துக்கிறேன் என்று சிவன்யா சொல்ல, ஏய் சிவா, நீ எதுக்காக அங்க வந்து சேர்ற? உனக்கு தான் இன்ஜினியரிங்கே சுத்தமா வராதே. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதுல சேரலாம்ல. அட, நான் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணும்பா, அவ்வளவுதான். அதுக்கு நான் எதை படிச்சா என்ன, எனக்கு உன் கூட இருந்தா போதும் என்று சொன்னவள் அடுத்த நாளே தன் அப்பாவுடன் சென்று அதே கல்லூரியில் சீட்டை வாங்கினாள். அடுத்து வந்த சில நாட்களில் கல்லூரி ஆரம்பித்தது. மீரா, சமீரா, சிவன்யா மூவரும் கல்லூரிக்கு சென்றார்கள். நாம் அனைவரும் கல்லூரிக்கு செல்லும்போது எந்த ஒரு ஆர்வத்தில் சென்றோமோ அதே ஆர்வத்தில்தான் அவர்களும் சென்றார்கள். ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுடன் நம் வாழ்க்கையே அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டது என்று கல்லூரியை இங்கும் அங்கும் என்று சுத்தி பார்த்து கொண்டே வந்தாள் மீரா. பெரிதாக பில்டிங்ஸ் ஒரு பக்கம் இருக்க, அடிக்கும் வெயிலுக்கு இதமான தென்றல் காற்று வருடி செல்ல ஜூனியர்ஸை வரவேற்க சீனியர்ஸ் ராகிங்கோடு காத்திருந்தார்கள். சமீராவிற்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் ஒருவரின் தகுதி தராதரம் பார்த்தே பழகுவார்கள். கல்லூரிக்குள் வந்த உடனே சமீராவின் நெருங்கிய தோழியான ஹரிணி அவளுடன் இணைந்து கொண்டாள். இவர்கள் இருவரும் இணைந்து கொள்ள மீராவும் சிவன்யாவும் தனித்து விடப்பட்டார்கள். ஏ மீரா, இந்த காலேஜை பாரு, எவ்வளவு பெருசா இருக்கு. என் கூடவே இருடி, நான் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட போறேன் என்று சிவன்யா பாவமாக சொல்ல, ஹலோ மேடம், நீங்க ஒன்னும் சின்ன பப்பா இல்ல, எங்கேயாவது விட்டா தொலைஞ்சு போறக்கு.
அப்படியே தொலைஞ்சு போயிட்டாலும் சாயந்தரம் கேட்டுக்கு முன்னாடி வந்து நில்ல, அங்க நான் உன்னை கண்டுபிடிச்சுக்கிறேன் என்றாள் மீரா. வகுப்பிற்குள் வருவதற்கு முன்னரே அங்கிருந்த பலரின் பார்வை சமீராவின் மீது படிந்தது. அதை அவளும் அறிந்தாள். இருப்பினும் எதையும் கண்டும் காணாதது போல் இருந்துவிட்டாள். ஹரிணி அவளுடைய நண்பன் அருணை சமீராவிற்கு அறிமுகப்படுத்த, அருணோ அவனுடைய நண்பனான ரிஷபை சமீராவிற்கு அறிமுகப்படுத்தினான். ஆம், அது நம்முடைய ரிஷப்தான். இன்றைய பிசினஸ் துறையில் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கும் அவனின் காதல் பயணம் அந்த கல்லூரி நாட்களில்தான் ஆரம்பித்தது. காலேஜோட ஃபர்ஸ்ட் டேலேயே மேடம் மேல நிறைய பேத்தோட பார்வை படுது போல என்று ரிஷப் கேட்க, அட அதெல்லாம் நீ கண்டுக்காதப்பா, காலேஜ் லைஃப்னா இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும். ஓகே, எனிவேஸ் நான் சமீரா என்று அவள் கை கொடுத்தாள். ஆனால் ரிஷப் அவளுக்கு கை கொடுக்கவில்லை. மாறாக நம் தமிழ்நாட்டின் ஸ்டைலில் அவளுக்கு வணக்கம் வைக்க, இது சமீராவிற்கும் ஹரிணிக்கும் அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. சமீராவும் சரி என்று வணக்கம் வைத்தாள். அதன் பிறகு அருணும் ரிஷபும் அங்கிருந்து சென்றுவிட, ஹரிணி சமீராவின் காதில், ஹேய் என்னடி, இங்கிருக்க எல்லா பசங்களும் உன்னை பார்த்து சைட் அடிக்கும்போது சார் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி உனக்கு தெரியல என்று சொல்லவும், அது ஆட்டிடியூட் இல்லடி, ஹீ இஸ் டிஃப்ரெண்ட், இங்க தானே இருக்க போறான், பாத்துக்கலாம் வா என்றாள் சமீரா. இப்படி சிரித்த முகமாக வந்த ஜூனியர்ஸ் அனைவரும் சிலர் சீனியர்ஸிடம் மாட்டிக்கொண்டார்கள். அதில் மீராவும் சிவன்யாவும் இருந்தார்கள். ஏன், சமீராவும் ஹரிணியும் கூட இருந்தார்கள். அங்கிருந்த ஒருவன் சமீராவை பார்த்தவுடன், அடடே நீதான் அந்த சமீராவா, உன்னை பத்தி தான் காலையில இருந்து இந்த காலேஜே பேசிட்டு இருக்கான். சரி சரி, சீனியரை பார்த்தா மரியாதையா வணக்கம் வைக்கணும்னு உனக்கெல்லாம் தெரியாதா என்று கேட்டவுடன் அங்கிருந்த 4 பெண்களும் வணக்கம் தெரிவித்தார்கள். பரவாயில்ல, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மோசம் இல்ல, நீதான் இப்ப வந்திருக்க ஃப்ரெஷர்லயே ரொம்ப அழகான பொண்ணுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஓகே, நீ நாட் பேட் தான், இருந்தாலும் சீனியர்ஸ் தான் எப்பவுமே கெத்து. அதனால நீ இப்ப என்ன பண்ற, சீனியர்ஸ் தான் கெத்து, நான்லாம் அழுகி போன கேக்குன்னு 10 தடவை சொல்ற. அவன் அப்படி சொன்னதும் இதை கேட்ட சிவன்யா ஒரு நொடி சிரித்து விட்டாள். அதை பார்த்த சமீரா அவளை தீயாக முறைக்க தன் சிரிப்பை வாய்க்குள்ளேயே கட்டுப்படுத்தினாள். அவள் சொல்லாமல் இருக்க அந்த சீனியர் சுற்றி இருந்த பெண்களை பார்த்தார். அதன் பிறகு ஒவ்வொரு பெண்ணாக அதை சொல்ல ஆரம்பித்தார்கள். சீனியர்ஸ் தான் கெத்து, சமீரா அழுகி போன கேக்கு என்று ஒவ்வொருத்தராக சொல்ல, அதை அனைத்தையும் சந்தோஷமாக சொன்னாள் சிவன்யா. அவளுக்கு மட்டும்தான் சமீரா இப்படி கலாய்க்கப்படுவது பிடித்திருந்தது. ஆனால் மீரா எதுவும் சொல்லவில்லை, மௌனமாக இருந்தாள். அவள் சமீராவை இப்படி ஹர்ட் செய்ய விரும்பவில்லை. இதை அங்கிருந்த ஒருவன் பார்த்தான். ஏய், உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நீயும் வாயை திறந்து சொல்ல. அவள் சொல்லாமலேயே நின்றாள். அதில் கடுப்பேறியவன் மற்ற அனைவர்களையும் அங்கிருந்து அனுப்பிவிட்டான். இப்பொழுது அங்கு மீரா மட்டுமே நின்று கொண்டிருந்தாள். சிவன்யாவிற்கு தன் தோழியை விட்டு செல்ல மனமில்லை. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சமீராவும் ஹரிணியும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். உண்மையில் சமீராவை விட மீரா ஒரு சில மாதங்கள் மூத்தவள். அக்கா என்ற உணர்வு அவளுக்கு சுத்தமாக இல்லை. தான் தப்பித்தால் போதும் என்று அங்கிருந்து தப்பித்து விட்டாள். ஆனால் சிவன்யாதான், சீனியர் ப்ளீஸ் அவளை விட்டுருங்க, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதுன்னா இங்க இருக்கவங்க எல்லாரும் பிடிச்சுதான் செஞ்சிட்டு இருக்காங்களா, செய்ய சொன்னா செய்ய வேண்டியதானே. சீனியர் 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க சீனியர், அதனால தங்கச்சியை பத்தி இவ சொல்ல கொஞ்சம் யோசிச்சா, அவ்வளவுதான் என்று சொன்ன சிவன்யா மீராவின் காதற்கு மட்டும் கேட்குமாறு, மீரா சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானடி, அவளை பத்தி உனக்கு சொல்ல என்ன என்று திட்டினாள். என்ன பேசிட்டு இருக்க சிவா, என்ன இருந்தாலும் என்னால சமீராவை பத்தி அப்படி சொல்ல முடியாது. ஆமா, ஏண்டி இப்படி பண்ற, இப்ப இவனுங்க வச்சு செய்ய போறானுங்க என்று பல்லை கடித்தாள் சிவன்யா. ஓஹோ, அக்கா தங்கச்சிங்களாம், நாட் பேட். அவ ஒரு டைப்பான ஹாட்டான அழகுனா நீ சாஃப்டான அழகா இருக்க போல. சொல்லியபடியே ஒருவன் மீராவின் அருகில் நெருங்கி வந்தான். அவன் நெருங்கி வருவதை பார்த்த மீராவிற்கு ஒரு நொடி தூக்கி வாரி போட்டது. அவள் ஒரு அடி பின்னால் வைக்க அவனோ அவளை நோக்கி ஒரு அடி முன்னால் வைத்தான். சிவன்யாவிற்கும் நிலைமை கைமீறி போவது புரிந்தது. சீனியர் ப்ளீஸ் அவளை விட்டுருங்க என்றவள் கெஞ்சலாக கேட்க, நீ வாய முடுறியா என்று ஒருவன் அவளை அதட்டினான். இதை எதர்ச்சியாக தூரத்தில் அருணிடம் பேசிக் கொண்டிருந்த ரிஷப் கவனித்தான். அவன் கண்களில் தூரத்தில் சீனியர் ஒரு பெண்ணை கலாய்த்து கொண்டிருப்பதும் அதற்கு அந்த பெண் அழுது கொண்டிருப்பதும் தான் விழுந்தது. என்னடா மச்சான், அங்க என்னடா பாத்துட்டு இருக்க என்று அருண் கேட்க, அந்த பொண்ணை பத்தியா, அந்த பொண்ணு அழுகுது,
இருந்தாலும் அவனுங்க கலாச்சிட்டு இருக்கானுங்க. டேய் மச்சான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அது ஜூனியருக்கும் சீனியர்ஸ்க்கும் நடக்கிற ராகிங். நாம அங்க போனா நம்மளையும் தான் கலாய்ப்பாங்க. அதுக்குன்னு அதை அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போக சொல்றியா? டேய் மச்சான், வேண்டாம், இது நமக்கு தேவையில்லாத வேலை என்று அருண் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த இடத்திற்கு சமீராவும் ஹரிணியும் வந்தார்கள். ஹே காய்ஸ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடிட்டோரியத்துல ஜூனியர்ஸ்க்கான ஃப்ரெஷர்ஸ் மீட் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே அங்க போயிட்டு இருக்காங்க, வாங்க போலாம் என்று சொன்னவள் ஆண்கள் இருவரையும் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அழைத்து சென்றாள். பாவம் ரிஷபிற்கு மீராவை அங்கு அப்படியே விட்டு செல்ல மனமில்லை. ஆனால் இருப்பினும் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டான். இனி நடக்கப் போவதென்ன? சீனியர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பாள் மீரா? இதை பற்றி தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது பூவே உனக்காக. என்ன நேர்களே, கதைக்குள்ள கதை, ஃப்ளாஷ்பேக்குள்ள ஃப்ளாஷ்பேக் வருதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா உங்களால கதை கூட பயணிக்க முடியுதுல்ல? அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் நான் எழுதின கதைகள் எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ல வந்திருந்தாலும் இந்த கதை என்னோட மனசுக்கு நெருக்கமான ஒண்ணு. அப்படிப்பட்ட இந்த கதை நிச்சயமா உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். சரி, இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆரம்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி.